ஊராட்சியில் ரூபாய் 139 கோடியே 65 லட்சம் மதிப்பில் 31 கிலோமீட்டர் நீளத்திற்கான மலை பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது நிகழ்ச்சியாக புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பொது கட்டடங்களை திறந்து வைக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு துறைகள் சார்பில் 1264 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து அடிக்கல் நாட்டும் காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ரமேஷ்? ஒரு 1200 கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்கள், முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக ஆங்காங்கே மாவட்ட ஆட்சியர்கள், அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க. காவல்துறை நிகழ்ச்சி முடித்துவிட்டு தற்போது ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில 133 கோடி ரூபாய் செலவில சாலைகள் அமைக்கும் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுறாரு. சற்று முன்பாக பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையில சார்பாக 15 கோடி ரூபாய் செலவுல குடியிருப்புகள், 13 குடியிருப்புகள், 2 மாவட்ட அலுவலர்கள், 4 தீயணைப்பு வீரர்கள் ஆகியோருக்கான அந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் தொடங்கி வைச்சாங்க. அதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக நிகழ்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றிருக்காங்க. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காசநோய் மற்றும் நெஞ்சக மருந்து மற்றும் தொற்றுநோய் பிரிவு, அதையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இன்போசிஸ் அறக்கட்டளை சார்பாக அவங்க என்ன பண்றாங்க, சமூக பொறுப்பு நிதி CSR ஃபண்ட்ல 30 கோடி ரூபாய் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் கஸ்தூரிபாய் காந்தி தாய்சே நல மருத்துவமனை, இந்த பிரசவம் பார்க்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உபகரணங்கள் 30 கோடி ரூபாய் தராங்க. தொடர்ச்சியாக வணிக வரித்துறை சார்பாக 25 கோடி மதிப்பில பாத்தீங்கன்னா கட்டப்பட்டுள்ள வணிக வரி அலுவலக கட்டடங்கள் மற்றும் 3 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் அலுவலகம், இந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் என மொத்தம் 500 கோடி ரூபாயில இதுதான் பெரிய ஸ்கீமா இருக்கு. இது வந்து திறந்து வைக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 592 கோடி ரூபாய் செலவுல 38 லட்சம் ரூபாய் மதிப்பு பாத்தீங்கன்னா புதிய ராஜகோபுரம் கோயில்கள்ல திருமண மண்டபம், பக்தர்கள் தங்கும் விடுதி, வணிக வளாகம், பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம், பல்நோக்கு மண்டபம், வசந்த மண்டபம் போன்ற 43 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாரு. தொடர்ச்சியாக IT டிபார்ட்மெண்ட் சார்பாக டிஜிட்டல் சேவையில திருச்சி மாவட்டம் நவல்பட்டியில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டடம் IT டவர் தொடங்கி வைக்கிறாரு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 48 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மற்றும் 3 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டடங்களையும் தொடர்ந்து வைக்கிறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா முக்கியமானது, தமிழ்நாட்டிலே முதன்முறையாக தொழில்துறை சார்பாக மினி டைட்டில் பூங்கா விழுப்புரம் மாவட்டத்துல முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 31 கோடி ரூபாயில இதை கட்டியிருக்காங்க. இதன் மூலமாக புதிதாக IT கம்பெனிக்கு வேலை வருபவர்களுக்கு இந்த கட்டடம் சென்னையில் எப்படி டைட்டில் பூங்கா இருக்கோ அதே மாதிரி சிறு சிறிய நகரங்களையும் அமைப்பதன் மூலமாக எங்க IT துறையை சேர்ந்தவர்கள் சென்னை வருவதை வந்து நிறுத்திட்டு அவங்க ஊர்லயே வந்து வேலை பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஆனந்தி, விழுப்புரத்துல மினி டைடல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது குறிப்பா விழுப்புரத்துல எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு, என்ன அம்சங்களோட அந்த மினி டைடல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு ரமேஷ்? விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து 500 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில 31 கோடி ரூபாய் செலவுல மினி டைட்டில் பூங்கா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தரமணி போற வழியில டைட்டில் பூங்கா வந்து இருக்கு. அது திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. அது 1996 2001 ஆட்சி காலத்துல வந்துச்சு. அப்ப வந்து IT நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இளைஞர்கள் சென்னை நோக்கி வராங்க. சென்னையில வந்து இடவசதி இல்ல, போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா கோவையும் நல்ல இம்பார்ட்டன்டா முன்னேறிட்டு வருது. ஆங்காங்கே சேலத்திலயும் நிறைய வராங்க. இது போன்று ஆங்காங்கே வரும் பட்சத்துல அவர்களுக்கு இங்க சென்னை வர வேண்டிய அவசியம் இல்ல, சொந்த ஒரு கிராம சூழலிலேயே பணிபுரிய வாய்ப்பு இருக்கும். அங்கேயே வந்து எளிமையான முறையில வந்து இயற்கை எளியோட இருக்கிறதுக்கு அந்த கட்டிடம் கட்டி கொடுப்பாங்க. இதன் மூலமா ஒரு 500 IT படிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவர்கள் அங்க வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். விழுப்புரத்துல அமைக்கப்படும் இந்த மினி டைட்டில் பூங்கால எந்தெந்த நிறுவனங்கள் அங்கு வரப்போறாங்க அப்படிங்கிற விவரத்தையும் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கா? இந்த டைட்டில் பூங்கால யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆபீஸ் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அந்த கட்டடத்துல இடம் இருக்கும். அதை வந்து ஒப்பந்த அடிப்படையில ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு கட்டடம்னு சொல்லிடுவாங்க. டைட்டில் பூங்கா இங்க அடையாறுல இந்த இருக்கக்கூடிய நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட கம்பெனிங்க அதுல இருக்காங்க. பல்வேறு நிறுவனங்கள் யாருனாலும் வரலாம். அவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு அங்க வந்து எம்ப்ளாயிஸ்க்கான அந்த சூழல் இருக்கும், இன்டர்நெட் வசதி, அனைத்து வசதியும் அந்த உட்கட்டமைப்பு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு அவங்க வந்து பண்ணிக்கலாம். இப்ப தொடங்கி வைக்கிறது மூலமாக எந்தெந்த நிறுவனங்கள் வரும்ன்றது நம்ம ஃபியூச்சர்ல தான் தெரிய வரும். இப்ப அந்த மாவட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் வந்து தலைமைச் செயலகத்துல தான் இருக்காரு. அடுத்ததான் முதலமைச்சர் வந்து சிறுபான்மை நலத்துறை சார்பாக ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். எனவே அந்த மாவட்ட அமைச்சர், மாவட்ட ஆட்சியர்,
போன்றவர்களாம் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பார்கள். இங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஐடி இந்த மினிஸ்டர் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா வந்திருக்காரு. அதே போல இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி அருண் ராய் IAS உள்ளிட்டவர்கள்லாம் இருக்காங்க. ஆனந்தி, முதலமைச்சர் நலத்திட்டங்களையும் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் திரையில பார்த்தோம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று வேறு என்னென்ன நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார் ரமேஷ்? நிச்சயமாக இதன் தொடர்ச்சியாக நாமக்கல் கவிஞர் நம்ம தலைமைச் செயலகத்துல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது தளத்துல பாத்தீங்கன்னா இந்த சிறுபான்மையர் மக்களுக்காக, குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மையர் மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு, அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்க அப்படின்றது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அந்த சிறுபான்மை தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஜமாத் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அதே போல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, அதே போல முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. இந்த BC MBC மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ரீட்டா ஹரிஸ் தாக்கூர் உள்ளிட்ட அந்த மைனாரிட்டி கமிஷனர் உள்ளிட்டவர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையிற்கு என்று சில கல்வி நிறுவனங்கள் இருக்கு, அதற்கென்று சில விஷயம் அவங்க கோரிக்கை இருக்கு. அதே போல அவங்க அடைக்கல ஸ்தலம் பண்றதுக்கான இடங்கள் அவங்களுக்கு சிறுபான்மையர் பக்கம் அவங்க தனியா இந்த சுடுகாடு முதற்கொண்டு அவர்களுக்கு தனியா இருக்கு. அங்க இருப்பிட வசதி இல்லாம இருக்கு, அந்த குறிப்பாக போதிய இட வசதி இல்லாம இருக்கு. அதுக்கான பிரச்சனைகள், அவங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு குறிப்பாக பாத்தீங்கன்னா நெல்லை பாளையங்கோட்டில் அதிக அளவில் சேர்ந்திருக்கு, ஆம்பூர் வாணியம்பாடி போன்ற பகுதிகளில் இருக்காங்க. அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், அவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய தீர்வு என்ன என்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து அங்கு உரையாற்ற இருக்கிறார். ஆனந்தி, விழுப்புரத்தில் மினி டைடல் பூங்கா உட்பட பல்வேறு துறைகள் சார்பில் 1264 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்து அடிக்கல் நாட்டி வருகிறார். பல்வேறு துறைகள் சார்பில் 1264.54 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். முதற்கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருச்சிற்றம்பலத்தில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.